வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கதலி வாழை கையில் இருந்தது, காகம் ஒன்று விருந்தழைத்தது. கதலி வாழை கையில் இருந்தது, காகம் ஒன்று விருந்தழைத்தது. இது என்ன இது ஒரு பாட்டினுடைய சாரம். நமக்கு முன்னோர்கள் மனப்பாடமாக பாடிக்கொண்டிருந்த பாட்டின் ஒரு சாரம் தான் இது. அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, காகம் கரைந்தால் அல்லது கத்தினால் விருந்தினர்கள் வருவார்கள் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்மகிட்ட இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். காகம் கத்தினால் விருந்தாளிகள் வருவார்கள். இன்றைக்கு வரைக்கும் அந்த நம்பிக்கை நம்மகிட்ட இருந்துட்டு தான் இருக்குது. அதனுடைய தன்மையே வேறு. ஏன் அப்படின்னா, காகத்துக்கு நாம் நிறைய முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்கோம். குறிப்பாக அதை நம்ம முன்னோர்கள் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அதனால் அதுக்கு நம்ம விருந்து சாதாரணமாக கூப்பிட்டு கொடுக்குறோம். அந்த மாதிரி அடிக்கடி விருந்துக்கு வரக்கூடிய அந்த காகங்கள் வரும்போது சும்மா வருமா, கான்னு கத்திட்டு வரும். அதைத்தான் இந்த பாட்டில் சொல்கிறாங்க. கையிலே கதலி வாழை இருந்தது. அந்த வாழைப்பழத்துக்காக அந்த காகம் கத்திக்கொண்டே வருகிறது. அது ஏன் கத்திக்கொண்டே வருகிறதுன்னா, தனித்து உண்ணாத காகம். அது ஒரு பெரிய விஷயம். தனியாக சாப்பிடாது. நம்ம ஆளுங்கள்லாம் கூட்டமாக பேசிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு அர்ஜென்ட்டாக எனக்கு ஒரு வேலை இருக்குதுன்னு கிளம்புவாங்க. எங்கடா போகிறாங்கன்னு வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, தனியாக போய் ஒரு 2 இட்லியும் காப்பியும் சாப்பிட்டு வந்துடுவாங்க. இந்த 5-6 பேருமே இதே வேலையை தான் செய்வாங்க. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாட்டிக்கிட்டாலும் பெரிய வித்தியாசமாக இருக்காது. ஹின்னு ஒரு சிரிச்சு விட்ருவாங்க. அந்த மாதிரி அல்ல காகங்கள். ஏதாவது சாப்பிட கிடச்சா எல்லாரையும் கூப்பிட்டு மற்ற காகங்களோடு பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரு தன்மை. ஒரு சிவாஜி படத்தில் கூட ஒரு பாட்டு இருக்குது. ஒன்றா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கற்று கொடுத்தது யாருங்க? ஒன்றா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அதுபோல் அந்த ஒரு கூடி உண்ணும் பழக்கம் காகங்களிடம் உண்டு. விருந்தால் வருவாங்கன்னு எப்படி இதை மிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, தமிழர்களுடைய பண்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, விருந்தோம்பல் ரொம்ப அருமையாக இருக்கும். யார் என்னன்னு பார்க்க மாட்டாங்க. விருந்தினர் அப்படின்னு வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நல்ல முறையில் சாப்பாடு போட்டு தங்க வச்சு அவங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து அனுப்புவாங்க. அதுதான் நம்மளுடைய பண்பாடு. அந்த மாதிரி விருந்தினர்கள் வரும்போது ஒரு வடை பாயாசம் அல்லது 2-3 வகையான காய்கறிகள், அப்புறம் சாம்பார், வத்தக்குழம்பு, ரசம், மோர் அப்படின்னு அதில் 2-3 ஐட்டம், நம்ம சராசரியாக தினமும் சாப்பிட்ற சாப்பாடு இல்லாமல் கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். அந்த சாப்பாடு நம்ம அளவாக செய்ய முடியாது. வீட்டில் இருக்க 4 பேர், விருந்தாள் 4 பேர், 8 பேர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு உண்டான சாப்பாடு பண்ணுவாங்க. எப்படி சாப்பிட்டாலும், நல்லா சாப்பிட்டாலும் இல்லாட்டாலும் மிச்சமாகும். அதான் விருந்து. மிச்சமாகணும், அதான் விருந்து. பத்தாமல் போகக்கூடாது. அந்த மிச்சமான விருந்தை காகங்களுக்கு மேக்சிமம் படைப்பாங்க. அதனால தான் காகங்கள் கத்தும்போது விருந்தினர் வருவாங்கங்கிற மாதிரி அது உருவாயிருச்சு. அதுக்கு முகாந்திரங்களும் இல்லை. காகம் கத்தினால் விருந்தாளிகள் வருவாங்கன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் கரடியாக கத்தினாலும் விருந்தினர் வருவது கிட்டத்தட்ட மறைந்தே விட்டது. காரணம், மனம் சுருங்கிவிட்டது. எப்படி உலகமே சுருங்கி கையில் உள்ள ஒரு செல்ஃபோனில் அடங்கியிருக்குன்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி மனம் சுருங்கிவிட்டது. ஆனால் இப்போ வீட்டுக்கு ஒரு குழந்தை அப்படிங்கும்போது உறவுகளை நாமளே சுருக்கிட்டோம். இப்போ ஒரே ஒரு குழந்தை அப்படிங்கிறதுனால யாரை மாமான்னு காட்டுறது, யாரை சித்தப்பான்னு காட்டுறது, யாரை பெரியப்பான்னு காட்டுறது ஆளே இல்லை. அதனால தான் அந்த உறவினுடைய சுருக்கம் காரணமாக விருந்தாளிகளுடைய வருகையும் அறுதிக்கிட்டே வருது. குறைந்தபட்சம் இந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்குவோம். உணவு உண்ணும்போது நிச்சயமாக தனித்து உண்ணாமல் யாரையாவது அழைத்து பகிர்ந்து உண்ணுவோம். உப்பில்லா கூட இருந்தாலும் அதை கொடுக்கும் விதமாக கொடுத்து உண்ணீர்னு சொல்லும்போது அது தேவாமிர்தமாக இருக்குமா. ஹைதராபாத் பிரியாணி, முகல் பிரியாணி ஒரு பிளேட் 2000 ரூபா 3000 ரூபா அப்படின்னு ஒரு பிளேட்டில் வச்சு தள்ளி விட்டு சாப்பிடு பிரியாணி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னால் மனம் நொந்து போயிடுவாங்களாம். இதான் விஷயம். சரிங்களா? நிச்சயமாக இந்த விஷயம் இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன்.
உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.